குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 24/1/2025 நிர்மல் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 416க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 23ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அதாவது 509 590ங்கிறது 509, ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா 270 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகிருக்கு. வந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 40 அப்படிங்கிறது இருக்குது. 509 அதிலே பார்த்தோம் அப்படின்னா 440 இருக்குது. 430 அப்படின்னு எடுக்கலாம், இல்லை 480 அப்படின்னு எடுக்கலாம். 0 அடுத்த நாள் பாஸ் ஆனதுனால 460ங்கிறது ரிசல்ட்டு. 430 480 460 40 அப்படிங்கிறது இங்கே பாஸ் ஆகிருக்கு. 20 பாஸ் ஆகிருக்கு, ஆப்போசிட்டில் 40 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி 987 இல்லை 587, ஏன்னா 09 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் இந்த நம்பர் 270 பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அது பாஸ் ஆகலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா 04 40 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே உள்ள நம்பர் இது 2 நாள் பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா 09 பாஸ் ஆச்சு, 02 பாஸ் ஆச்சு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 04, அதாவது 40 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏசியில் 460 ரிசல்ட்டு, 40 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மேலே பாஸ் ஆகலாம் அப்படின்னா 27 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 40 பாஸ் ஆகிருக்கு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 27 அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி 416 அப்படின்னு பாஸ் ஆயிடுச்சு. 416 பேஸ் பண்ணி 46 நேற்று ரிப்பீட் ஆகிருக்கு 460 அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி 270 பாஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த 270 பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா நேற்று 40 வந்துச்சு, இன்னைக்கு பார்த்தோன்னா 72 அல்லது 27 ஆல்போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே புதுசாக ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ஃபுல் நம்பர்ஸ் பாஸ் ஆகுது, ஒரு சில இடத்துல 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட் 4 நாள் ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 416 509 270 460 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் 416. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 16 இருக்குது. இது மட்டும் பாருங்கள், 16 அப்படிங்கிறது இருக்குது. 416 16க்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 509. அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 59 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 16க்கு மேலே 59 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 59 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 70 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 16 59 70 அப்படின்னு 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. 16 பாஸ் ஆகிருக்கு, அடுத்த நாள் 59 பாஸ் ஆகிருக்கு, அடுத்த நாள் 70 பாஸ் ஆகிருக்கு. இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆகணும். ஆனால் நேற்று பார்த்தோம் அப்படின்னா 60 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 90 இல்லை, 60 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. 16 பாஸ் ஆகிருக்கு, அடுத்த நாள் 59 பாஸ் ஆகிருக்கு, நேற்று 70 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று பாஸ் ஆனது 60. நேற்று பாஸ் ஆனது 60. இப்போ இன்னைக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னா 4 6 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 4 6 அல்லது 6 4, இல்லை 9 6 இல்லை 6 9. கீழே பாஸ் ஆகும் அப்படின்னா 7 8 அல்லது 8 7. இந்த லைனில் பாஸ் ஆகும்னு நினச்சோன்னா 06 பாஸ் ஆகிருக்கு 60 அப்படிங்கிறது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் 46 இன்னைக்கு பாஸ் ஆகணும். இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 78 அல்லது 87 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா இது லைனாக பாஸ் ஆனதுனால 1 6 5 9 70 பாஸ் ஆனதுனால
இப்போ 70க்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா 60 பாஸ் ஆகிருக்கு. 16க்கு பதிலாக 46 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். 59க்கு பதிலாக 96 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். இந்த 3 நம்பர் நல்லா பார்த்துக்குவோம். இது 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. அதனால இந்த 3 நாள் இது 3 நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கலாம். 46, 96 இது நேராகவே வந்துச்சு அப்படின்னா. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 416 இங்கே பார்த்தோன்னா 916 இருக்கு. 416 இல்லை, 916. 416 ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 509. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி 509ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 916, 9க்கு பதிலாக 4 வந்து 416. இங்கே பார்த்தோன்னா 950, பாக்ஸில் பார்த்தோன்னா 509. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா 270. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 290 இருக்குது. இதோட நம்பரே பார்த்தீங்க அப்படின்னா 290. இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 170. ரிசல்ட்டு 270. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 170. இங்கே பார்த்தோன்னா 290, ரிசல்ட்டு 270. இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணியே பாஸ் ஆகிருக்கு. நேற்றைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 460 ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 509. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 460. இந்த 2 நம்பர் அப்படியே ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. 460, 509 அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். எகைன் 46 வர சான்ஸ் இருக்கும். இல்லை போன நேற்றைய சாட்டில் சொன்னால் 27 வர சான்ஸ் இருக்கலாம் ஆல்போலில். இப்போ 460 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா 46 கண்டிப்பாக 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 5 வந்துச்சு அப்படின்னா 5-9 வர சான்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 599 இருக்குது, 596 இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 596 இருக்குது. இங்கே 56 இருக்குது. இங்கே 59 இருக்குது. இங்கேயும் 59 இருக்குது. இங்கே 96 இருக்குது. அதனால் 5 வரும் அப்படின்னு 4 அல்லது 6 வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக 5 வர சான்ஸ் இருக்கும். 5 வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 59 அல்லது 56 அப்படிங்கிறது வர சான்ஸ் இருக்கலாம். 59 அல்லது 56ங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கலாம். இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன சார்ட்டில் 27 இருக்குது. அந்த 2 பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 2ஓட பவர் 7 அல்லது 2, 4ஓட பவர் 7 அல்லது 2. 7 வரும் அப்படின்னு நினச்சா 78, 70, 75ங்கிற நம்பர் இருக்குது. 7 வரும்னு நினச்சா 78, 70, 75ங்கிற நம்பர் இருக்குது. 2 வரும் அப்படின்னா 28, 29, 27. அதாவது 27, 28, 29ங்கிற நம்பர்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆல்ரெடி 270 இருக்குது. அந்த 27 நம்ம பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுனால 27 வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஆல்போலில். அடுத்து 3, 4 அல்லது 6, 3 வர சான்ஸ் இருக்கலாம். 3 வர சான்ஸ் இருந்துச்சுன்னா 39 or 35 வர சான்ஸ் இருக்கும். 5 வந்துச்சுன்னா என்ன நம்பர்ஸ்? 2 நம்பர்ஸ். 2 வந்ததுன்னா 3 நம்பர்ஸ். 7 வந்துச்சுனாலும் 3 நம்பர்ஸ். 3 வந்துச்சுன்னா 2 நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேலே உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ 460 ரிசல்ட்டு. 4ஓட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 அல்லது 2 வர சான்ஸ் இருக்கும். 7 அல்லது 2. 6 வந்ததுனால 9 அல்லது 5 வர சான்ஸ் இருக்கும். 0 வந்ததுனால 5 அல்லது 6 வர சான்ஸ் இருக்கலாம். இது அதோட பவர் நம்பர்ஸ். அதனால் சார்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. 9 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5 இருக்குது. 5, 9, 6. 4 வந்ததுனால 460. 4 வந்து பவர் 8 சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 8, 7, 9 இல்லை 8, 7 வர சான்ஸ் இருக்கும். 8 வந்துச்சுன்னா 8, 7 இங்கே இருக்குது. இங்கேயும் 7, 8 அல்லது 8, 7 இருக்குது. அது மாதிரி நம்பர்ஸ் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். வந்திருக்க நம்பர்ஸ் 509, அடுத்த நாள் 460, 916, 416 ரிசல்ட்டு, 170, 270 ரிசல்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி வரலாம். இப்போ இது வந்ததுனால இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா
60 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு முத நாள் 70 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 78 வர சான்ஸ் இருக்கலாம். 78 அல்லது 87 வர சான்ஸ் இருக்கலாம். இல்லை இங்கே பார்த்தோம் அப்படின்னா 68 6 ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 6, 8 வர சான்ஸ் இருக்கலாம். அதனால் கரெக்டாக பார்த்து நம்பர் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுக்குறதுல பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் கொடுக்குறேன். நம்பர்ஸ் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் நம்பர்ஸ் எதுவும் இல்லை. இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.